உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க அந்த சக்தி அவ வரல? வருவா. சரி, என்ன பிராதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சா இல்ல இனிமே தானா? சொல்லியாச்சுமா. சக்தி மேல நீங்க சொல்லியிருக்கிற புகார் எல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்குன்னு நம்ம ஜனங்கள்லாம் சொல்றாங்க. ஐயா தப்பா நினைக்கப்படாது. சம்பந்தப்பட்ட பொண்ணு இப்பதான் வந்திருக்கு. அதை வச்சுக்கிட்டு புகாரை விசாரிக்கிறதா நியாயம். சக்தி, புகார் சொல்றவங்க சொல்லி முடிக்கட்டும். அப்புறமா உன் பக்கத்து நியாயத்தை தைரியமா சொல்லுமா, சரிதானே? இவ்ளோ தூரம் எல்லாரும் சொல்றோமே, எப்படி நின்னுட்டு இருக்கா பாருங்க அந்த சக்தி. அதுக்கு பேரு திமிரானே எனக்கு தெரியல. ஏய், இது திமிர் இல்ல. இவங்க சொன்னது எதையுமே நான் செய்யல. தப்பு செஞ்சாதானே பூனி குறுகி நிக்கணும். தப்பு செய்யலன்னு காட்டுறது கூட இப்படி நிக்கலாம்ல. சரி, அதை விடு. வெற்றி உன்னை வெளியே எடுக்கிறதுக்காக அவன் உள்ள போயிருக்கான்ல, அது கூட உன்னை கஷ்டப்படுத்தலங்கிறியா? வெற்றி எனக்காக தான் அவன் கொலையை செஞ்சதா சொல்லி உள்ள போயிருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். அவன் சீக்கிரமே வெளியில வந்துருவான். அவன் வந்த பிறகு இந்த பஞ்சாயத்தை நடத்த வேண்டியதானே? நடத்த மாட்டீங்க. ஏன்னா உங்களை நார் நரா கிழிச்சு வெட்டி தொங்க விட்டுருவான். ஆமா, நீ பயந்துட்டு தானே இப்படி எல்லாம் பேசுற? நீ சொத்துக்காக தானடி என் பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன்னை அத்து விட்டுட்டா இனிமே அதுவும் நடக்காதுல்ல. என்னது, சொத்துக்காக எங்க அக்கா கல்யாணம் பண்ணாளா? நீங்க இப்படி எல்லாம் பேசினா அந்த கடவுளுக்கே அடுக்காது. என்ன கடவுளுக்கே அடுக்காது? ஒரு அப்பாவி பொண்ணு அவ கல்யாணத்தை நிறுத்திட்டு அவளை நீங்க கொலையும் பண்ணிட்டு என்னெல்லாம் நாடகம் ஆடுறீங்கடி. இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்காம குடும்பமா மெஸ் நடத்திட்டு போய் தொலைய வேண்டியதானே? ஏன் எங்க எல்லார் வாழ்க்கையிலயும் வந்து தொலைறீங்கிற? யார் யமுனா வாழ்க்கையில வந்து விழுந்தது? எல்லாரும் நீங்க செஞ்ச ஏற்பாடு தானே? அங்கதானே எல்லாமே ஆரம்பிச்சது. கார்த்திக் சரியா அவளையும் வாழ விட்டுருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காதல்ல. சக்தி, கொஞ்சம் பேசாம இருக்கியம்மா? பொண்டாட்டி சரியில்லைன்னா ஒரு ஆம்பளை அப்படிதான் இருப்பான். சரி, அவன் சரியில்லைன்னு தெரியலனா அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? இதே மாதிரி பஞ்சாயத்தை கூட்டியிருக்கணும்ல. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? கார்த்திக்கும் பிரியாவும் பழகுனதை பார்த்து யமுனா அவ கையை கிழிச்சு விட்டா. நீ அவளை கொலை பண்ணிட்ட. யார பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க? சக்தி கொலை செஞ்சதா நீங்க பாத்தீங்களா நேர்ல? அப்படியே சக்தியே கொலை பண்ணிருந்தாலும் அந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு தைரியமா ஒத்துக்குவா. அதான் மீனாட்சி அம்மாவோட வளர்ப்பு. அடேங்கப்பா, தப்பு
பே பண்ணாலும் ஒத்துக்கிற நேர்மை. பொல்லாத நேர்மை. நாங்க பார்த்துட்டு தானே இருக்கோம். அம்மா, மீனாட்சி அம்மாவை பத்தி குறை சொல்லாதீங்க. நீங்க சம்பந்தின்னா எது வேணாலும் பேசுவீங்களா? யோ பஞ்சாயத்துக்கு வந்த மாமா போன மாதிரி பாத்துங்க. ப்ளீஸ் அமைதியா இருங்க. யாரு நம்புனாலும் நம்பலனாலும் பரவாயில்ல. சபைக்கு முன்னாடி நான் சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லிடுறேன். நானும் என் புருஷனும் இவங்க சொல்ற அந்த கொலைய சத்தியமா நிச்சயமா பண்ணல. எனக்கு ஒரு 15 நாள் டைம் மட்டும் கொடுங்க. நான் நிரூபிச்சு காட்டுறேன். சபாஷ் சக்தி. பொய்ய கூட எப்படி உன்னால இவ்ளோ தைரியமா சொல்ல முடியுது? அதான் நிரூபிச்சு காட்டுறேன்னு சொன்னேன்ல. சரி, அப்படி ஒருவேளை நிரூபிச்சு காட்ட முடியலன்னா நீ வெற்றியை விட்டு நிரந்தரமா போயிடுவியா? சரியான கேள்வி. நான் ஜெயிச்சு காட்டுவேன். நீ காட்டலன்னா போயிடுவியான்னு தான் கேட்டேன். நீ காட்டுவியா, காட்ட மாட்டியா, ஜெயிப்பியா, ஜெயிக்க மாட்டியா, எதையுமே நான் கேட்கவே இல்லடி. உன்னால நிரூபிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி நிரூபிக்க முடியலன்னா நீ வீட்டை விட்டு போயிடுவியா? போயிடுவேன். சக்தி, நல்லா கேட்டுக்கோங்கய்யா. எல்லார் முன்னாடியும் என் வீட்டை விட்டு போயிடுவேன்னு பஞ்சாயத்து முன்னாடி சொல்லியிருக்கா. நாளைக்கு அவ நான் சொல்லவே இல்லைன்னு மறுத்துட்டா என்னால பஞ்சாயத்தெல்லாம் கூட்டிட்டு இருக்க முடியாது. இப்பவே அவ கைப்பட ஒரு லெட்டர் எழுதி தர சொல்லுங்க. அவ்வளவுதானே? இதுல என்ன இருக்கு? கொடுங்க, நான் எழுதி தரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.